ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தயிர் வடை செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. நான் செய்கிற மெத்தடில் தயிர் வடை செஞ்சால் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் வடை. நான் 100 கிராம் உளுந்தம்பருப்பு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் சால்ட்டு போட்டேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிட்டேங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகம் வடைக்கு உளுந்த வடைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக போடுறோம். ஒரே ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த தயிர் வடைங்கிறதுனால அரிசி மாவு இதெல்லாம் எதுவுமே மிக்ஸ் பண்ணல நான். ஏன்னா உளுந்த வடைக்கு நான் மேக்ஸிமம் அரிசி மாவு போட மாட்டேன். நிறைய பேர் முறுமுறுன்னு இருக்குன்னுவாங்க. நம்ம கட்டியான பதத்துக்கு அரைச்சிட்டோம்னாலே வடை நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு மிளகாய் சாப்பிடுவாங்க பிள்ளைங்கன்னா நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம். ஏன்னா அது மிளகாய் இருக்குன்றதுக்காக நான் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டேன். எண்ணெய் காயறதுக்குள்ளார நம்ம ஒரு 2 டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா சூடு ஏறினா போதும். அதுக்குள்ளே ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருந்தேன். அந்த எண்ணெயும் காஞ்சிடுச்சு. வடையை ஒரு மீடியம் சைஸ்க்கு போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக போடணுன்னாலும் அதிகமாக தயிரில் ஊறும்போது பெருசாகிடும். இதுவே நமக்கு போதுமான சைஸாக இருந்தது. அதனால் 5 வடை தாங்க போட்டேன். ஆளுக்கு 1 அப்படி தான் எடுத்துப்பாங்க. அதனால் நிறையெல்லாம் நான் யூஸ் பண்ணல. 5 வடை மட்டும் தான் போட்டிருக்கேன். மீதி இருக்க மாவு நம்ம அடுத்த நாள் கூட உடனே எடுத்து வச்சிட்டோம்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் போட்டு கொடுக்கலாம். நான் மதியம் லஞ்சுக்காக கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. தயிர் வடையும் மசால் வடையும் போட்டேன். நான் மசால் வடை வீடியோ போடலை. நல்லா செவந்து வரட்டும், வடை எடுத்துடலாம். இந்த மாதிரி வெயில் டைமுக்கு தயிர் வடையோட சாப்பிட்றதோட தயிரோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப உடம்புக்கு நல்லது. தயிர் சேர்த்த மாதிரி இருக்கும். அதனால தான் தயிர் வடை போட்டேன் நான். வடை நல்லா செவந்து வந்திருக்கு. ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம். எப்போவுமே நான் வடையெல்லாம் போடும்போது மாவு அரைச்சால் 100 கிராம் அப்படி தான் அரைப்போம். அதிலே 5 வடை 6 வடை போட்டுட்டு மீதி எடுத்து வச்சிடும். போட்டு வடை வேஸ்ட் ஆகக்கூடாதுங்க. மாவாக எடுத்து வச்சுருவோம். இந்த எடுத்து வச்ச வடையை தண்ணியில் போடலாங்க. ரொம்ப நேரம் ஊற விடானா போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே எடுத்துடலாம். ரொம்ப நேரம் ஊறினா தண்ணியை ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும், அமுத்தி எடுக்கணும். இது உடனே நம்ம எடுத்து தயிரில் போடலாங்க. தயிர் ஒரு 2 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். நான் தயிர் இன்றைக்கி எதுவுமே தாளிக்கலை, எதுவுமே பண்ணல. ஒரு சிலர் காஞ்ச மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்புலாம் போட்டு தாளிப்பாங்க. இன்னொன்று காரா பூந்தி அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. அப்படியே தயிர் தான். தயிரில் உப்பு சேர்க்கலை. வடையில் உப்பு சேர்த்துருக்கறனால தயிரில் நான் உப்பு சேர்த்துக்கலை. நல்லா ஊறிடுச்சிங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். நல்லா கேக் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். நல்லா கட் பண்ணும்போதே சூப்பராக இருக்குது பாருங்கள். தயிர் வடை நல்லா அந்த நம்ம போட்டிருந்த 2 கப் தயிர் 5 வடை நல்லா இழுத்துடுச்சு. நீங்களும் தயிர் வடை செய்யணுன்னா இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.